மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதே நேரத்தில் ஆளுநர் உரிய காரணம் இன்றி மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்றும் 5 நீதிபதிகள் அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டிருந்தார். இதனை விசாரித்த தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு குடியரசுத் தலைவரின் 14 கேள்விகளில் 12க்கு விளக்கமளித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 படி மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு உள்ள வாய்ப்புகள் என்ன என்ற கேள்விக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது அல்லது மசோதாவை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புவது ஆகிய 3 வாய்ப்புகள் மட்டுமே ஆளுநருக்கு இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதை கடந்து 4வதாக காலவரம்பின்றி மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்றும், காரணம் சொல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே ஆளுநர் செயல்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு பொதுவாக அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்படுகிறார் என்ற போதிலும் மசோதாக்களின் மீது முடிவெடுப்பதில் ஆளுநருக்கு விருப்புரிமை உள்ளது என்று பதிலளித்துள்ளனர். அதே நேரத்தில் ஆளுநரின் விருப்புரிமை என்பது மசோதாவை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புவது அல்லது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பது மட்டுமே என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய விருப்புரிமையை ஆளுநர் பயன்படுத்தும் போது நீதிமன்றம் தலையிட முடியுமா என்ற கேள்விக்கு ஆளுநரின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றாலும் உரிய காரணம் இன்றி ஆளுநர் செயல்படாமல் இருந்தால் நீதிமன்றம் தலையிட்டு நியாயமான காலத்தில் முடிவெடுக்கும்படி வழிகாட்டுதல்களை வழங்க முடியும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 படியான ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு ஆளுநரின் தனி அதிகாரத்தை நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியாது என்றாலும் ஆளுநர் செயல்படாத நேரத்தில் அதனை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு என நீதிபதிகள் கூறியுள்ளனர். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா? குடியரசுத் தலைவர் தனது விருப்புரிமையை பயன்படுத்துவது சரியானதா? குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா ஆகிய 3 கேள்விகளுக்கும் சேர்த்து பதிலளித்துள்ள நீதிபதிகள் மசோதாக்கள் முடிவெடுக்க ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று கூறியுள்ளனர். அவ்வாறு காலக்கெடுவை நிர்ணயிப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதாகிவிடும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் போது நீதித்துறையின் ஆலோசனையை பெற வேண்டுமா என்ற கேள்விக்கு ஒவ்வொரு முறையும் ஆலோசனை பெற தேவையில்லை என்றும் தேவையை பொறுத்து ஆலோசனை பெறலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒரு மசோதா சட்டமாகும் முன்பு அதன் உள்ளடக்கம் மீது நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியாது என்றும், ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் மாற்ற முடியாது என்றும், சட்டங்களுக்கு முரணான உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் என்று கூறுவதை அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்காது என்றும், ஆளுநரின் அதிகாரத்தை மற்றொரு அரசியல் சாசன அமைப்பு மாற்ற முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பு தொடர்பான மனுக்களை 5 நீதிபதிகள் அமர்வுக்கு பரிந்துரைப்பது கட்டாயம் இல்லையா என்ற கேள்விக்கும், ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான மோதல் தொடர்பான வழக்குகளின் அதிகார வரம்பு பற்றிய கேள்விக்கும் உச்சநீதிமன்றம் பதிலளிக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.